السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال رسول الله صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أو كما كان نبينا صلى الله عليه وسلم. சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் தொடர்ச்சியாக முழு குர்ஆன் தஃப்சீருடைய அந்த தொடர்ச்சியில் சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்துடைய 37 வசனங்களுக்கான விளக்கங்களை இதுவரை நாம் பார்த்திருக்கின்றோம். சென்ற வார வகுப்புடைய ஒரு மீள் பார்வையை பார்த்துவிட்டு இந்த வார வகுப்பை நாம் தொடரலாம். எப்போதும் அழகிய ஒரு நினைவூட்டல் தங்களுடைய கைகளில் குர்ஆனுடைய அந்த மொழிபெயர்ப்போ அல்லது குர்ஆனுடைய அந்த கைபேசியில் இருக்கக்கூடிய அந்த வசனங்களை நாம் பார்த்து வகுப்பில் அமரும்போது வகுப்பு என்பது ஒரு உயிரோட்டமாக இருக்கும் என்பதை ஆழமாக அழுத்தமாக உங்களுடைய மத்தியிலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். பாசத்துக்குரியவர்களே, பக்கம் எண் 53 என்ற ஒரு அடிப்படையிலே 4 செய்திகள் சென்ற வாரம் பார்த்தோம். அதில் முதல் செய்தி, அந்த நாளில் நம்முடைய செயல்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்படும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை. இரண்டாவதாக, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் எப்படி நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி நாம் கட்டுப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை பார்த்தோம். அடுத்ததாக, நல்லடியார் இம்ரான் அவருடைய மனைவி செய்த நேர்ச்சை, அதனுடைய முழு விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். இறுதியாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான் என்பதையும் கபூல் செய்து விட்டான் என்பதை நாம் பார்த்தோம். அப்ப அதனுடைய தொடர்ச்சியாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்க்கும்போது அந்த சீசன் என்று சொல்லக்கூடிய அந்த கால சூழ்நிலையில் இல்லாத உணவுகள் எல்லாம் கிடைத்திருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இது எப்படி வந்தது என்று கேட்கும்போதுதான் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு வந்தது என்று அவர்கள் சொல்லும் போது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் புரிந்தது. கண்டிப்பாக அல்லாஹ் கேட்டால் கொடுப்பான் என்கின்ற அடிப்படையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்ததாக அல்லாஹ்விடத்தில் என்ன பிரார்த்தனை கேட்டார்கள் என்பதைத்தான் இன்றைய வகுப்பிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். எனவே இன்றைய வகுப்பிலும் 4 விஷயங்கள் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக அதிசயம், எந்த அடிப்படையில் அந்த அதிசயம் நடந்தது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அந்த அடையாளம் என்ன என்பதையும், மூன்றாவதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த, உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு பெண்ணாக தேர்வு செய்யப்பட்ட விஷயம், இறுதியாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஒரு நற்செய்தி. இந்த 4 செய்திகளைத்தான் இந்த வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே மிகவும் சுவாரஸ்யமான சில வகுப்புகளாக இதை நாம் அமைவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அன்பிற்கினியவர்களே,
அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சிறப்பை பார்த்த உடனேயே அந்த ஸ்பாட்லயே என்ன செய்யறாங்க, உடனடியாக அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார். யா அல்லாஹ், எனக்கு நீ என்ன செய், ஒரு சந்ததியை கொடுப்பாயாக, சந்ததியை வழங்குவாயாக. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஹுனாலிக துஆ ஜக்கரியா ரப்பஹு قال ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக சமீயுத் துஆ. அந்த இடத்திலேயே ஸ்பாட்லேயே ஜக்கரியா என்ன பண்றாங்க, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இறைவனே, உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக. இப்ப குழந்தை என்று கூட அவர் கேட்கல, பரிசுத்தமான சந்ததிகள். சந்ததி என்று சொன்னா பாரம்பரியம் மிக்க, இந்த குழந்தையிலிருந்து அடுத்த ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு அடுத்த குழந்தை என்பதாக பாரம்பரியமே ஒரு பரிசுத்தமான ஒரு பாரம்பரியமாக எனக்கு நீ வழங்க வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்னக சமீஉத் துஆ, நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவிமடுத்து அருள்வானாக இருக்கின்றாய் என்று அவர்கள் ஒப்படைக்கின்றார்கள். அன்பிற்கினியவர்களே, வயதான ஒரு கட்டம் என்னவென்று சொன்னால், பொதுவாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சிறப்பை கொடுத்திருந்தான், சீசன்ல இல்லாத அந்த உணவுகள் எல்லாம் கொடுத்திருந்தான். அப்ப அதை பார்த்துதான் அவர்களுக்கு புரிந்தது, அப்ப நாமும் அல்லாஹ்வை கேட்க வேண்டும் என்பதாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் எந்த அளவிற்கு அவர்களுக்கு பதிலளிக்கான் என்பதைத்தான் தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம். 39வது வசனம், فنادته الملائكة وهو قائم يصلي في المحراب أن الله يبشرك بيحيى مصدقا بكلمة من الله وسيدا وحصورا ونبيا من الصالحين. அவர் தம் அறையில் நின்று தொழுது கொண்டிருந்த போது, ஜக்கரியா என்ன செய்கிறார்கள், தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த மெஹராப்ல அவங்க இருக்கும்போது அவர்களுக்கு என்ன வருகிறது, ஃபனாதத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் அழைக்கிறார்கள். மலக்குமார்கள் அழைத்து என்ன செய்கிறார்கள், நிச்சயமாக அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக்கு பியஹ்யா, நிச்சயமாக அல்லாஹ் யஹ்யா என்னும் பெயருள்ள ஒரு குழந்தையை கொண்டு உங்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றான். அப்ப அல்லாவே இந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ், இதை போன்ற ஒரு சிறப்பு உலகத்தில் யாருக்கும் வந்ததில்லை. அப்ப அல்லாவே ஒரு குழந்தைக்கு பெயரை வைத்து நற்செய்தியை வழங்குகின்றான். அது மட்டுமல்ல, அந்த குழந்தைக்கான நிறைய செய்தியும் அல்லாஹ் சொல்கின்றான். அது மட்டும் எப்படியா, பி கலிமத்தின் மினல்லாஹி, அல்லாஹ்விடமிருந்து ஒரு வார்த்தையை உண்மைப்படுத்தக்கூடியவராக அவர் இருப்பார். அது மட்டுமல்ல, வசையிதா, தலைவராக இருப்பார். வஹசூரா, இன்னும் ஒழுக்கம் நெறி பேணிய தூயவராகவும் அவர்கள் இருப்பார்கள். நபியா, மேலும் நபியாகவும் இருப்பார்கள். மினஸ்ஸாலிஹீன், நல்லோர்கள் இருக்கக்கூடிய ஒரு நபியாக இருப்பார் என்று அவருடைய சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் ஒரே வசனத்தில் அழகாக கூறி சொல்லி காட்டுகின்றார். அப்ப எந்த ஒரு விஷயத்தை உண்மைப்படுத்தக்கூடியவராக இருப்பார் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதற்கு முன்னால் இந்த யஹ்யா, இந்த பெயர் வந்தக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, யஹ்யா என்று சொன்னாலே உயிர் பெற்றவன், ஹையிலிருந்து வருது, வாழ்வு, உயிர், உயிர் பெற்றவர் என்று அர்த்தம். ஏன் இப்படி சொல்றாங்க, இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், இப்ப ஈமானை கொண்டு அல்லாஹ் உயிர்ப்பித்தான். பிறக்கும் போது அவர் என்னதான் நபியா பிறக்கிறார், ஈமானோடு பிறக்கிறார். அல்லாஹ் சிறப்பித்து அவர்களை பிறக்க வைக்கின்றான். ஈமானுடன் நம்பிக்கையுடன் இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை அல்லாஹ் என்ன செய்யறான், முன்னறிவிப்பு செய்து இந்த குழந்தை யஹ்யா என்று பெயர் சூறப்பட்டு அது தலைவராக இருக்கும், தூய்மையானவராக இருப்பார், இன்னும் நல்லொழுக்கம் உள்ள நபியாகவும் இருப்பார் என்று சொல்லி எல்லா விதமான அந்த சிறப்புகளையும் சொல்லி அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர், அல்லாவே அவர்களை தேர்வு செய்தான் பெயரை என்பதைத்தான் யஹ்யா என்ற பெயர் இந்த காரணத்தும் சொல்கின்றார்கள். ஈமானுடன் வந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டினா அல்லவா, அவருக்கு ஒரு உண்மையை நாம் உண்மை சொல்லியிருந்தோம், வாக்குறுதி கொடுத்திருந்தோம். என்ன சொன்னா, என்ன வாக்குறுதி, நிச்சயமாக அல்லாஹ் யஹ்யா என்னும் பெயரை சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை மெய்ப்பிப்பவராகவும் அவர் வந்திருக்கிறார். என்ன வார்த்தை என்று சொன்னால், தஃசீர் அதை நம்ம பார்க்கிறோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டுதான் செய்கிறார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அவர் வருவார். இப்ப ஈசா வருவார் என்கின்ற ஒரு விஷயத்தை அவர்கள் சேர்த்து சொல்கின்றார்கள். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சிறப்பு என்ன, கலிமத் அல்லாஹ், கலிமா என்று சொன்னால் நம்ம வார்த்தை என்று சொல்கிறோம்ல, இப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் படைக்கப்பட்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், குன், ஆகுக, அப்படின்னா அவர் ஆயிட்டார். அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய வார்த்தையால் அவர் படைக்கப்பட்டார். இப்ப மரியமுடைய மகனை உண்மைப்படுத்தியவர் தான் இந்த யாரு, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ஒரு வகையில ரெண்டு பேருமே என்னதான், சொந்த பந்தங்கள் தான், கசின்ஸ் சொல்லுவோம்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி மகன் தான் யாரு, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம்.
2 பேருமே சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மூத்தவர், ஆனா இருந்தாலும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், குழந்தையை கருவுல கொடுக்கிறான். அப்ப அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். இருவரும் கசின்ஸாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப வேதம் கொடுக்கப்பட்ட அந்த சிறப்புகளை பார்க்கும்போது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுஹுஃபுகள் தான் கொடுக்கிறான். ஆனா வேதம் கொடுக்கப்பட்டவராக யார் இருக்கிறார், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். அப்ப இப்னு அப்பாஸ் அவர்கள் கருத்து அறிவிக்கின்றார்கள், வயிற்றில் இருக்கும் போதே அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்தினான், தாய்க்கு உணர்த்தினான். அப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. பிறக்கும் போது அல்லாஹ் பெயர் வைத்தான், அவர்கள் தலைவராக இருப்பான் என்று சொன்னான். அது மட்டுமல்ல, மதிநுட்பம், அந்த கல்வியில் சிறந்தவர்களாக இருப்பான் என்றும் சொல்லப்பட்டது. இப்ப இன்னும் இமாம் இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சிருந்தாங்க, ஹசூர் என்று சொன்னால் இன்பத்தை துறந்தவர் என்பதாக வருது. சையதுனா தலைவர் நம்ம சொல்லலாம். தலைவர்னோட நம்ம கட்சி தலைவரோ இல்ல அமைப்பு தலைவரோ இயக்கத்தில் நம்ம நினைச்சிடக்கூடாது. ஒரு கொள்கை தலைவர், இந்த இஸ்லாத்துடைய தலைவராக நபியாக இருக்கிறார். அடுத்து என்ன, ஹசூரா. ஹசூர் என்று சொன்னால் இன்பத்தை துறந்தவர்கள். நம்ம பொதுவா என்ன பண்ணுவாங்க, தஃசீல நிறைய கருத்து வருது. அதுல பலமான கருத்து, பலகீனமான கருத்துன்னு இருக்கு. ஒரு சில கருத்துக்கள் என்ன, அவர் இன்பத்தை துறந்தவர் என்று சொன்னால் பெண் மோகம் இல்லாதவர், பெண் நாட்டம் இல்லாதவர் என்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய இன்னும் சில விஷயங்களை நம்ம சொல்லும் போது இவங்க ஹசீர் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், அப்ப மானக்கேடான இச்சையான அந்த விஷயங்கள், இந்த பாவ விஷயங்கள் அவர் நீங்கியவராக இருப்பார், அதைத்தான் இன்பத்தை தொடர்ந்து என்று சொல்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப 2 கருத்துமே இருக்குது. சில கருத்துக்கள் பலகீனமா இருக்குது, பெண் நாட்டம் இல்லாது என்று சொல்லி. அப்ப பலமான கருத்தாக நம்ம பார்க்கும்போது அவர் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருப்பாரு, பாவத்திலிருந்து நீங்கி இருப்பாரு என்பதாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, பொதுவாகவே நபிமார்கள் எல்லாருமே நல்லொழுக்கம் உள்ளவர், இபாதத்தில் உள்ளவர். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிகளை கட்டியிருந்தாங்க. 11 மனைவிகள் இருந்தும் என்ன பண்ணாங்க, தஹஜ்ஜுத் தொழுதாங்க. இப்ப இபாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதவங்க தான் நபிமார்கள். இறையச்சத்திலும் இபாதத்திலும் அவர்களை போன்ற ஒரு முன்னோடிகள் யாரும் இருக்க முடியாது. அப்ப ஹசூர் என்பதற்கு 2 பொருளும் இருக்கு. பெண் நாட்டம் இல்லாதவன் என்ற ஒரு பொருளும் இருக்கு. இன்னொரு பண்ணு, பெண்கள் விஷயத்தில் அந்த பாவத்திலிருந்து மிச்சம் விலகியவர் என்பதாக ஒரு இருக்கு. பொதுவாகவே ஒரு சட்டம் என்ன, எல்லா நபிமார்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, குழந்தை பெற்றிருக்கிறாங்க. இதுல இந்த விஷயத்துல நம்ம எப்படிதான் எடுத்துக்க முடியும்னு சொல்லி சொன்னா, அவருடைய தந்தை யாரு, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் பிரார்த்திக்கும் போதே எனக்கு சந்ததியை கூட தான் சொல்லியிருக்கிறார். சந்ததினால என்ன, ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை, அதற்கு ஒரு குழந்தை என்று பாரம்பரியத்தை கொண்டுதான் அவர் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார் என்ற அடிப்படையிலே அந்த சந்ததி என்று சொன்னால் கண்டிப்பாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், அவர்களையும் அல்லாஹ் சிறப்பாக வைத்திருப்பான் என்று நம்ம என்ன செய்ய முடியும், இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அடுத்த வசனம் 40வது வசனம், قال ربي أنى يكون لي غلام وقد بلغني الكبر وامرأتي عاقر قال كذلك الله يفعل ما يشاء. மிக முக்கியமான வசனம், கவனிங்க. அப்ப قال ربي, அவர் கூறினார், அன்னா யகூனு லி குலாமுன் வகத் பலகனில் கிபர், இறைவா எனக்கு எப்படி மகன் உண்டாக்க முடியும். அப்ப கேட்டுட்டார் பிரார்த்தனையை, கண்டிப்பா அல்லாஹ் நிறைவேற்றுவான், அல்லாஹ்வும் நிறைவேற்றிட்டான். ஆனாலும் அவருக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு ஆரம்பத்துல, எனக்கு எப்படி உண்டாக்க முடியும், நானும் வயது முதிர்ந்த ஒரு கிழவனாகி விட்டேன், முதுமை வந்து விட்டது. அது மட்டுமல்ல, வம்ராதி ஆகிர், என்னுடைய மனைவி யாரு, மலடியாக இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம், அவர்களுக்கும் அந்த பீரியட் டைம்லாம் முடிஞ்சு வயசானவங்களா மலடியா அப்படி இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது கால கஜாலிக் அல்லாஹு யஃஅலு மா யஷா, இது எப்படி சாத்தியம் என்று கேட்கப்படுகிறது. அதுக்குத்தான் அல்லாஹ் சொன்னா ஒரு அதிசயம் நடக்கும். ஏன்னா நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறது மூஜிசா, நல்லடியாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறது கராமத். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த உணவுலாம் வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அது ஒரு கராமத். ஆனா நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், மூஜிசாவை, அற்புதத்தை நடத்தி காட்டுவான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். அதான் அல்லாஹ் ஒரே வார்த்தை கதாலிக், அது அப்படி நடக்கும், அது அவ்வாறு தான் அதை செய்ய முடியும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வயது முதிர்ந்த காலத்தில் அல்லாஹ் குழந்தை கொடுத்தானோ அதே போன்றுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் என்ன செய்யறான், அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறான். அது அப்படித்தான். உன் மனைவி மலடியா இருந்தாலும் அவர்களுக்கு என்ன செய்வோம், நம்ம அந்த உயிர் கொடுப்போம், அந்த இந்திய சூழலில் அவர் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக கருவை உருவாக்க முடியும் என்பதாக அல்லாஹ் நடத்தி காட்டினான். அப்ப அல்லாஹ் தான் நாடியதை நடத்தும் சொல்லப்படுகிறது. யஃஅலுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடியது கண்டிப்பாக நடக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டினான். அடுத்த வசனம் பாருங்க, قال رب اجعل لي آية قال آيتك ألا تكلم الناس 3 أيام إلا رمزا واذكر ربك كثيرا وسبح بالعشي والإبكار. அப்ப அடுத்ததாக இவருக்கு அத்தாட்சியும் அதிசயம் நடக்குது. அப்ப அவர் என்ன பண்றாரு, இதுக்கு எனக்கு ஏதாவது புரிதல் வேணும், எனக்கு நான் எப்படி என்னுடைய உரிமையை கேட்கிறார், எனக்கு ஒரு அற்புதம் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிற நீ, எனக்கு குழந்தை வரும்னு சொல்லியிருக்கீங்க,
அப்ப அதுக்கு ஒரு அத்தாட்சி வேணும், ஒரு ஆதாரம் வேணும்னு சொல்றப்பதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த அத்தாட்சியாக ஆதாரமாக அறிகுறியாக அல்லாஹ் சொல்கின்றான், ரப்பி யஜ்அல்லி ஆயத்தன், அத்தாட்சியா நான் குறிக்கிறேன் என்னவா, கால ஆயாத்துக அல்லா துகல்லிமுன் நாஸ் ஸலாஸத அய்யாம், 3 நாட்கள் நீங்க பேசாம இருக்கும். பேசாம இருக்கும்னா சாதாரணமா எப்போதும் போல மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வாய் இருக்கும், நாக்கு இருக்கும், ஆனா உங்களால பேச முடியாது. இதுதான் அத்தாட்சி. நீங்க என்ன எப்படிதான் பேசணும், இஷாரால, செய்கையில, ஜாடையில தான் நீங்க பேசணும். இதுதான் உமக்கான அத்தாட்சி. அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், உமக்கு அறிகுறியாவது 3 நாட்களுக்கு செய்கைகள் மூலமாக அன்றி நீர் மக்களிடம் பேச மாட்டீர். பேசணும்னு நினைச்சால் பேச முடியாது, ஆனா வாய்க்கு பூட்டு போட்டுருவாங்களா, எதுவும் கிடைக்காது, அப்படியே எழுதியிருக்கும், ஆனா பேச முடியாது. அப்ப இதுதான் அத்தாட்சி என்பது அல்லாஹ் சொல்கின்றான். அதே மாதிரி அவர்களுக்கு அது நடக்கின்றது. அது மட்டுமல்ல, அப்ப அந்த 3 நாள்ல நீங்க என்ன செய்ய முடியும், அமைதியாத்தான் இருக்க முடியும், பேச முடியாது அல்லவா. அப்ப அதிகமாக நீங்க என்ன செய்ய, நன்றி செலுத்துங்க. ஏன், ஒரு அருள் உங்களுக்கு அதிகமாகும். அப்ப அதிகமாகும் போது இன்னும் அதிகமாக நீங்க நன்றி செலுத்த வேண்டும். வதுகுர் ரப்பக, உங்களுடைய இறைவனை நீங்க நினைங்க. எப்படி, கசீரன், அதிகமாக நினைங்க. வஸப்பிஹ் பில் அஷி வல் இப்கார், அது மட்டுமல்ல எப்போதுமே நீங்க காலையிலும் மாலையிலும் இறைவனை நினைக்கிறீங்க, இன்னும் அதிகமாக நினைத்து அவனை துதிப்பீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அத்தாட்சி கேட்டதற்கு அழகான அடிப்படையில் என்ன செய்கின்றான், பதிலை கொடுக்கின்றான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பிற்கினியவர்களே, இப்ப நாமும் உலகத்திலே வாழக்கூடிய சூழ்நிலையில் நமக்கும் அருளை அல்லாஹ் சொரிந்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு முறையும் நமக்கு அருள் கிடைக்குமா என்ன செய்யணும், 2 ரக்காத் தொழணும், நிறைய தர்மம் செய்யணும், நிறைய திக்ர் செய்யணும். இப்படி அல்லாஹ்வுடைய அருளை அனுபவிக்கக்கூடிய நாம் அதிகமாக இருக்க நன்றி கடமை பட்டிருக்கிறோம். இதைத்தான் நபிமார்கள் செய்தார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான், கட்டளையாக சொன்னான் என்று நாங்கள் பார்க்கலாம். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி இப்ப வந்துருது. وَإِذْ قَالَتِ الْمَلَائِكَةُ يَا مَرْيَمُ إِنَّ اللَّهَ اصْطَفَاكِ وَطَهِّرَكِ وَاصْطَفَاكِ عَلَى نِسَاءِ الْعَالَمِينَ, நபியே, மரியம் இடத்தில் மலக்குகள், மரியமே நிச்சயமாக அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தேர்வு, உலகத்திலேயே சிறந்த பெண்ணாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததை யார் என்னது இந்த இடத்துல நம்ம பார்க்கோம். இது அல்லாவே என்ன சொல்றான், ஸ்டேட்மெண்ட் சொல்றான். இப்ப மலக்குகள் ஃபர்ஸ்ட் முறை என்ன பண்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஃபர்ஸ்ட் கால் இது, முதல் தடவை மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், அல்லாஹ் உம்மை என்ன பண்றான், இஸ்தஃபாகி, இஸ்தஃபாக அப்படின்னா ஆணை குறிக்கும், தஃபாக்கினா பெண்ணு. அப்ப உலகத்திலேயே என்னது தேர்வு என்பது நபிமார்களை தான் குறிக்கும். முதலாவதாக ஒரு பெண்ணை நல்லடியாராக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், தேர்ந்தெடுத்து சொல்கின்றான், வத்தஹிரகி வஸ்தஃபாகி அலா நிசாயில் ஆலமீன், உம்மை தூய்மையாகவும் ஆக்கியிருக்கின்றோம். பொதுவாகவே தஃசீர்ல பார்க்கும்போது அவர்கள் ரொம்ப சுத்தமான பெண்ணா இருப்பாங்க. அவர்கள் தினமும் குளிக்கக்கூடிய, தினம் சுத்தமாக இருக்கக்கூடிய, அதிகமாக அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில தஃசீல் எல்லாம் நம்ம பார்க்கிறோம், அவர்கள் எப்போதுமே சுஜூதிலே இருப்பாங்க. அவர்கள் அழுது 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 அவர்களுடைய கண்ணீர் அப்படியே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கண்ணுடைய அந்த நிறமே மஞ்சள் நிறமாக, அந்த அளவிற்கு அவர்கள் என்ன செய்வார்கள், எப்போதுமே சுஜூதிலே இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் பார்க்கிறோம், உலகத்தில் உள்ள பெண்கள் யாவரையும் விட மேன்மையாக உண்மை தேர்ந்தெடுக்கின்றேன் என்றும் அவர்கள் கூறப்படுகிறது. அந்த அளவிற்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவர்களை பார்த்து பேசுகிறான். இப்ப ஹதீஸையும் பார்க்கிறோம், 4 பெண்கள் உலகத்திலே சிறந்த பெண்கள். அதுல யார் ஃபர்ஸ்ட்னா, அல்லாவே சொன்ன அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான், அல்லாவே தேர்ந்தெடுத்திருக்க. 2வது பார்த்தோம்னு சொன்னா அந்த இம்ராத் ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அலைஹிஸ்ஸலாம். 3வது ஹதீஜா பின்த் குவைலித் என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹா, நம்முடைய அன்னை உம்மஹாத்துல் மூமினின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு. இறுதியாக ஃபாத்திமா பின்த் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகள் ஈரக்கோலை என்று சொல்லக்கூடிய, நாளை சொர்க்கத்துடைய தலைவி என்று சொல்லக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த பெண்கள் தான் 4 பெண்களாக சொல்லப்படுகிறப்ப ஹதீஸ்லையும் இதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து 42வது வசனம், وَإِذْ قَالَتِ الْمَلَائِكَةُ يَا مَرْيَمُ إِنَّ اللَّهَ, அது ஓதிட்டோமா. அடுத்து 43வது வசனம், யா மரியம் குன்தி ரப்பிக வஸ்ஜுதி வர்கஇ மஅர்-ராகியின், மரியமே உம் இறைவனுக்கு சுஜூது செய்தும் ருக்கு செய்தும் இன்னும் நீங்கள் வணக்கம் செய்யுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப பொதுவாகவே மரியம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம சொன்னோம் அல்லவா, சுஜூது செய்வார்கள், ருக்கு செய்வார்கள். அப்ப அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறார், நீங்க நன்றி அதிகப்படுத்துங்கள் என்பதாக, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், இன்னும் சுஜூது செய்யுங்கள் என்றும் அந்த வழக்கத்தை அதிகப்படுத்துங்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இந்த இடத்துல கானித்தீன் என்று சொல்லப்படும். அப்ப குனூத் என்றால் என்ன அர்த்தம், நம்ம தொழுகையில ஓதக்கூடிய வித்ரு குனூத் அதையும் சொல்லலாம். பொதுவாகவே குனூத்து கானித்தீன் சொல்லி சொன்னா பணிவுங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப அவர்கள் பணிவாக இருப்பார்கள், கட்டுப்பட்டு இருப்பார்கள், அல்லாஹ்விற்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருப்பார்கள் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இபாதத்தை பத்தி அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லிட்டு
அவர்கள் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் அவர்கள் கட்டளையிடுகின்றார். அடுத்து 44வது வசனம், இறுதிக்கு வந்துட்டோம் நம்ம. தாலிக மின் அம்பாஇல் கைபி நூஹிஹி இலைக் வமா குன்து லதைஹிம் இத் யல்கூன் அக்லாமுஹும் அய்யுஹும் யக்ஃபுல் மர்யம் வமா குன்து லதைஹிம் இத் யஹ்தஸிமூன். நபி, இவையெல்லாம் மறைவானவற்றில் இன்றுமுள்ள விஷயங்களாகும். அல்லாஹ் சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் சொல்றான். நபிக்கு அல்லாஹ் சொல்றான் இந்த வஹி மூலமா, தாலிக மின் அம்பாஇல் கைப், மறைவான செய்திகள், இதெல்லாம் மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம். ஏன்னா அல்லாஹ் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். நீங்க அப்ப இல்ல, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை நடக்கும் போதெல்லாம் நீங்க இல்ல, இப்ப நீங்க பிற்காலத்துல வரீங்க. அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறான், இது மறைவான செய்திகள் என்று சொல்லிவிட்டு, வமா குன்த லதைஹிம் இத் யல்கூன அக்லாமஹும் அய்யுஹும் யக்ஃபுலு மர்யம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காரியங்களை பொறுத்த வரைக்கும் நாம் உமக்கு வஹி மூலம் தான் அறிவிக்கின்றோம். என்னவா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி குறிப்பார்த்தறிய தங்கள் எழுதுகோள்கள் அவர்கள் எரிந்த போது நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் போது என்ன பண்ணாங்க? ஹன்னா, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் உம்மா, மரியமுடைய மரியம் என்ன பண்ணாங்க? அவர்களை ஒரு ஆண் குழந்தையாக பைத்துல் முகத்தஸ்ல அவர்கள் நேர்ச்சை செஞ்ச பண்ணாங்க. ஆனா அது பெண் குழந்தையாக வந்து விட்டது. அதனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மா அவங்க நேர்ச்சை நிறைவேற்றணும் அல்லவா? அப்ப பள்ளியில வந்து ஒப்படைக்கிறாங்க. பள்ளியில வந்து ஒப்படைக்கிறான். யார் வளர்க்கிறது என்று பார்க்கும்போது பொதுவாகவே ஒரு நல்லடியார் இம்ரான், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா யார்? இம்ரான். அவர் ஒரு நல்லடியார். அப்ப இம்ரான் வந்து ஒரு இமாமாக இருந்தார், நல்லடியாராக இருந்தார், சிறந்தவராக இருந்தார். அப்படிப்பட்டவருடைய தலைவருடைய பிள்ளையை நாங்கள் வளர்க்கறதுக்கு போட்டி போறோம்னு சொல்லிட்டு பைத்துல் முகத்தஸ்ல எல்லாமே என்ன பண்ணாங்க? போட்டி போட்டாங்க. அப்பதான் என்ன நடக்குதுன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அந்த பேனாவை அவர்கள் என்ன செய்தார்கள்? எரிந்தார்கள். பேனா என்ன? தௌராத்தை எழுதக்கூடிய அந்த எழுதுகோள். அப்ப அந்த எழுதுகோலை ஜோர்டான்ல இருக்கக்கூடிய ஒரு நதியில என்ன செய்யணும்? போய் போடணுங்கிறாங்க. இதெல்லாம் ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக தான் இருக்குது. அப்ப அந்த காலத்துல என்ன செய்யுது? அல்லாஹ் அவர்களுக்கு அப்படி வஹி இறக்கி இருக்கிறான். அப்ப இந்த பெண்ணை யார் வளர்ப்பது என்பதற்காக நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்குள்ள இப்படி சீட்டு குளிக்க பார்க்கிறோம், அது மாதிரி உங்களுடைய தௌராத் எழுதக்கூடிய எழுதுகோள்கள் எல்லாம் கொண்டு போய் நீங்க ஜோர்டான் நதியில நீங்க போடுங்க. இப்படி போடுறப்ப யாருடைய எழுதுகோள் பேனா வந்து மூழ்காம இருக்குதோ அவர்கள் தான் என்னது? தேர்வு செய்யப்பட்டவர்கள். அப்ப இதுல எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வராங்கன்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாரு? நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரியுடைய மகன், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அப்ப இவர்கள் யாரு? இவர்களுக்கு காலாவரன். இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் சகோதரிகளா இருக்கிறார்கள். அப்ப என் சகோதரி மகளை நான் வளர்க்கிறேன்னு சொல்லிட்டு என் பிள்ளை மாதிரி தானே போட்டி போட்டு அவரு வராரு. அப்ப அவரு இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஒரு நல்லடியாராக அந்த பள்ளியில ஒரு பொறுப்புதாரியாக முக்கியஸ்தராக அவர் இருக்கிறார். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? போட்டி போட்டு நன்மையில இந்த குழந்தை வளர்க்கணும், இது வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த குழந்தை என்று போட்டி போடும் போதுதான் இந்த பேனாவை எல்லாம் எரிய சொல்கின்றான். எல்லோரும் எரிகிறார்கள். அப்ப அந்த இடத்துல யாருடைய பேனா மட்டும் மூழ்காம இருக்குன்னா, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேனா எழுதுகோள் மட்டும் என்ன செய்யுது? மூழ்காம இருக்குது என்று நம்ம தஃப்சீர்ல பார்க்கிறோம். இன்னும் பண்ணா அந்த பேனா அப்படியே என்ன பண்ணுது? மூழ்காம ரிட்டர்ன்ல வந்துச்சு அந்த கடல்ல, அந்த ஆத்துல அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இப்படி பண்ணோன்னு என்ன ஆயிருச்சு? அவர்களுடன் அவர் இருக்கவில்லை. இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டைம்ல இல்லைங்கிறதை அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப நீங்க இருக்கல, இதெல்லாம் மறைவான விஷயம். இதை பற்றி அவர்கள் விவாதித்த போதும் நீர் அவர்களுடன் இருக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரு என்று பார்க்கும்போது ஒரு சிறந்த பெண்ணாக தேர்வு செய்யப்பட்ட நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய அந்த விவாதம் என்ன நடக்குது? ஆரம்பத்தில் எல்லாம் சொல்றால, அவர்கள் தர்க்கித்த போது யார் வளர்ப்பதுங்கிறப்ப அப்ப அவர்களுக்குள்ள சீட்டு கொடுக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்கிறாங்க? தேர்வு செய்திருக்கிறாங்க. அப்ப தேர்வு செய்யப்பட்டு விட்டது. உடனடியாக எல்லாரும் விட்டு கொடுத்து விட்டார்கள். இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன செய்ய வேண்டும்? வளர்க்க வேண்டும் என்பதாக அது முடிவு செய்யப்பட்டது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், إذ قالت الملائكة يا مريم إن الله يبشرك بكلمة منه اسمه المسيح عيسى ابن مريم وجيها في الدنيا والآخرة ومن المقربين. கடைசி வசனம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி ஒரு நற்செய்தி சொல்லப்படுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொன்னாங்க, இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்றாங்க. இப்ப இது செகண்ட் கால். மலக்குகள் என்ன பண்றாங்க? மீண்டும் வருகிறார்கள். இந்த தடவை மலக்குகள் பேசும்போதுதான் குறிப்பா பின்னாடி இதுல விளக்கமா எங்க வருது? சூரா மரியம்ல வருது. சூரா மரியம்ல அந்த மலக்கு யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் முதல் உண்மையான தோட்டத்துல வராங்க. அப்ப அவர்கள் பார்த்து பயப்படுறாங்க. இதெல்லாம் அது விளக்கமா அதுல வருது. இதுல அல்லாஹ் எப்படி சொல்றான்னு சொன்னா, சூரா ஆல இம்ரான்ல சிம்பிளா சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மீண்டும் வானவர் வராங்க. வந்து என்ன செய்கிறார்கள்? இது காலத்தில் மலாயிகத்து யா மரியமு இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பி கலிமத்தின் மின்ஹு. அல்லாஹ் பாருங்க, இங்கேயும் கலிமான் தான் யூஸ் பண்றான். கலிமான என்ன? வார்த்தை.
இப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு ஒருக்கு நற்செய்தி இருக்கிறது. என்ன நற்செய்தி? இஸ்முஹுல் மசீஹ் ஈசா இப்னு மரியம். பாருங்க, எல்லா இடங்கள்லயும் அப்பாவோட பேர் பள்ளி சொல்லிதான் கூப்பிடும். யாரு? என் பேரு முகமது, எங்க அப்பா பேர் அப்துல்லா பின் முகமது, அந்த மாதிரி. இப்ப இங்க என்னது? அம்மா தான் இருக்கிறாங்கனால ஈசா அவருடைய மகன் பெயர் இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா என்கின்ற மசீஹ். மசீஹ்ங்கிறது அவருடைய புனை பெயர். மசீஹ்னா என்ன? தடவுதல், இன்னும் தொட்டது, இதெல்லாம் என்னது இருக்கு, அந்த மசீஹ் என்ற பெயருக்கு அர்த்தம் இருக்கு. அப்ப திடீர்னு என்ன பண்றாங்க, மலக்குகள் ஒரு குழந்தை உங்களுக்கு வரும்னு சொன்னோன்னே, அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு ஒரு குழந்தை சொன்னா அவங்க பயப்படுறாங்க, திடுக்கமடைகிறார்கள், திடீர்னு பயப்படுறாங்க. ஏன் எப்படி இது சாத்தியமாகும்? இதுக்கு முன்னாடி வந்தீங்க, எனக்கு என்ன செஞ்சீங்க, அல்லாஹ்வை தொலை சொன்னீங்க, நன்றி செலுத்த சொன்னீங்க, நன்றி செலுத்துறேன். இப்ப திடீர்னு எனக்கு ஒரு குழந்தை வரும்னு சொல்றீங்களே என்று பயப்படுறாங்க. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி நற்செய்தி சொல்லிட்டு, வஜீஹன், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கம்பீரமானவர், உயர்ந்தவர், புகழுக்குரியவர், ஃபி துன்யா, உலகத்திலும் சரி, வல் ஆஹிரா, மறுமையிலும் சரி, வமினல் முகர்ரபீன், இன்னும் அவர்கள் நெருங்கி இருப்பது ஒருவராகும், அல்லது அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான மக்கள் ஒருவராக இருப்பாங்க. நம்ம பார்க்கிறோம், பல லட்சம் நபிமார்கள் இருந்திருக்கிறார். அதுல 5 நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான்? விசேஷமாக வைத்திருக்கின்றான். குறிப்பாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 5 ஒருவர் தான் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப இவர்களை பொறுத்தவரை அல்லாஹ்க்கு ரொம்ப நெருக்கமானவராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உலகத்திலும் மறுமையிலும் இவர் என்ன செய்வாரு? சிறந்தவராக, புகழுக்குரியவராக இருப்பார் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பார்க்கும்போது மசீஹ்ங்கிற வார்த்தை, அதே மாதிரி அல்லாஹ் சொல்றாங்க கலிமத்தன், அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படின்னா என்னது? அல்லாஹ் இவர்களை படைச்ச வித்தியாசமே என்னது? விதமே வித்தியாசம்தான். குன் அப்படின்னு சொன்னா போதும், ஆகுன்னு சொன்னா ஆகிட்டாங்க. அப்ப அந்த அளவு அல்லாஹ்வுடைய வார்த்தை கொண்டு படைக்கப்பட்டவர்கள், அதான் கலிமத்தன் மின்ஹு. அப்ப மசீஹ் அப்படின்னு சொன்னா தொடுதல், தடவுதல் என்று அர்த்தம். அப்ப நாளை மறுமையுடைய விஷயத்தை பொறுத்தவரை ரொம்ப நெருக்கமானவராக இருக்கிறார்கள். இன்னும் பலமான அறிவிப்புல என்ன இருக்குன்னு சொன்னா, அவர்களுக்கு என்னது, யாராவது குஷ்டம் இருக்கும், அல்லது யாரும் நோய் விட்டவனா இருப்பாங்க, கண் பரட்டவன் சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அவர்களுக்கு குணமாவதற்கு கண்ணை தொட்டாங்க, அல்லது குஷ்டக்காரங்களுக்கு, வெண்குஷ்டம் உள்ளவர்களுக்கு அப்படியே தடவுனாங்க, என்ன பண்ணிடுவான்? அல்லாஹ் அவர்களுக்கு ஷிஃபா கொடுத்துருவான். அந்த அளவிற்கு அவர்கள் என்ன செஞ்சார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மசீஹ் என்கின்ற அந்த விஷயங்களை வச்சிருந்தாங்க. நாளைக்கு மோசராசம் சிபாரிசு செய்வார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். சில அறிவிப்புகளில் பார்க்குது, ஈசா அலைஹிஸ்ஸலாமும் என்ன செய்வார்கள்? சிபாரிசு செய்வார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தை சுத்தி வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எல்லா இடங்களுக்கும் இவர்களும் செல்வார்கள். நாளை மறுமையுடைய அடையாளமும் இருப்பாங்க. அப்படிங்கிறதுலாம் என்னது? இந்த மசீஹ் என்கின்ற ஒரு விஷயத்திற்கு ஒரு உதாரணமாக, ஒரு சிறப்பாக, வெரி ஃபேமஸ் பர்சன் என்று சொல்வாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நபராக இஸ்லாம் இவரை சொல்லி காட்டுகிறது என்பதை பார்க்கும். அன்பிற்கினியர்களே, 38 45 வசனம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த பாடம் தான். நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்ய வேண்டும்? திரும்ப இதை நம்ம பார்க்க வேண்டும். 38 அல்லாஹ் சொன்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சார்கள்? எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அதே மாதிரி எனக்கும் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். கேட்ட உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவர்களுக்கும் கொடுத்தான். அதைத்தான் 39 40 நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்து 41 42 அவர்கள் ஒரு அத்தாட்சியை கேட்டாங்க. எனக்கு ஒரு கிஃப்ட் அல்லாஹ் நீ தர, குழந்தை தர, அதுக்கு ஒரு ஆதாரம் என்னன்னு சொல்றப்ப நீங்க 3 நாள் பேசாம இருப்பீங்க, அதுதான் ஆதாரம்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அல்லாஹ் அந்த அத்தாட்சி கொடுத்தான். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப சிறந்த பெண்ணாக இருக்காங்க. உலகத்திலேயே அவர்கள் என்னது? முதல் தர சிறந்த பெண் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்திருக்கிறான் என்பதை பார்த்தோம். அது மட்டுமல்ல, அதன் மூலமாக நீங்க அதிகமாக என்ன செய்யும்? அல்லாஹ்வை தேர்வு செஞ்சிருக்கானா, நீ என்ன செய்யணும்? அதிகமா ருக்கு செய்யணும், சுஜூத் செய்யணும் என்று அல்லாஹ் அவர்களை பணிந்தவர்களாக, கட்டுப்பட்டவர்களாக சொல்லி காமிச்சான். இறுதியாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தேர்வுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தைக்கான ஒரு நற்செய்தியையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? சொல்லி காட்டியிருக்கான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சில சிறப்புகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டினான் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அன்பிற்கினியர்களே, இந்த 4 செய்திகளையும் கண்டிப்பாக நம்ம மீள்பார்வை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அடுத்த வாரம் வேற கிளாஸ் இருக்கும், ஹதீஸ் கிளாஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த வாரம் நோன்பு ஆரம்பிச்சிடும். இப்போ நோன்பு நேரங்கள்ல நம்ம என்ன செய்வோம்? குர்ஆனை அதிகமாக ஓதுவோம். இப்போ இந்த அத்தியாயுடைய இந்த வசனங்களை எல்லாம் நம்ம ஓதும் போது நமக்கு என்ன செய்ய வேண்டும்? பழைய நினைவுகள் வர வேண்டும். நல்லது, நம்ம படிச்சிருக்கிறோம், இதுக்கெல்லாம் நம்ம தப்சீர் படிச்சிருக்கிறோம், இதுக்கெல்லாம் நம்ம தர்ஜுமா படிச்சிருக்கிறோம், இப்போ இது இந்த வரலாற்றில் நமக்கு தெரிஞ்சிருக்கு என்று நம்ம என்ன செய்ய முடியும்? ரமலானோடு, குர்ஆனோடு இன்னும் நெருக்கமாக முடியும். ஏன்னா ரமலான் என்று சொன்னால் இந்த பாக்கியம் மாதிரி வேற எந்த பாக்கியம் கிடைக்காது. ஒரு ஹதீஸுடைய சிறப்பை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 2 நபி தோழர்கள்,
என்ன செய்யறாங்கன்னா ஒரே நாட்களிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுல ஒரு நபித்தோழர் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்ற நாளிலிருந்து சாதாரணமாக நம்மை போன்ற 5 வேளை தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, சாதாரணமான இபாதத்தை செஞ்சுட்டு இருக்காரு, கடமையான இபாதத்தை செஞ்சுட்டு இருக்காரு. மற்றொரு நபித்தோழரோ அந்த கடமையான வணக்கங்களை தாண்டி மிகவும் என்ன செய்யறாரு, அதிகமான ஒரு விஷயம் என்னது, நம்ம ஷஹீத் ஆகணும், அல்லாவுடைய பாதையில போடணும், அல்லாவுடைய பாதையில நம்மளோட உயிர் இழக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா போர்களும் செஞ்சுக்கிறாரு, கலந்துக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அவர் அடைகிறார். அவருடைய நீயத்தை என்ன இருந்துச்சு, நான் ஷஹீத் ஆகணும். அதே மாதிரி என்ன செய்யறாரு, அந்த நபித்தோழர் ஷஹீதும் ஆயிடுறார். ஷஹீத் ஆயிட்டோன்னு என்ன செய்யப்படும், அவருக்கு சொர்க்கம் எடுத்து காட்டப்படும், சொர்க்கத்துக்கு போறா இல்லையா. அப்ப தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர், அஷ்ரத்துல் முபஷ்ஷரா 10 நற்செய்தி பெற்ற நபித்துல அவர் ஒரு வாழும் காலத்திலே சொர்க்கவாசின்னு சொல்லப்பட்டவர். அவருக்கு கனவுல இந்த 2 நபித்தோழர் வராங்க. இதெல்லாம் சஹீஹான செய்தியில பார்க்கிறோம். அப்ப அவர் என்ன பார்க்கிறார் கனவுல, முதல்ல இறந்தவர் யாரு, இந்த ஷஹீத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். அதுக்கப்புறம் 2வது வருஷத்துல, இவர் இறந்த அதுக்கு அடுத்த வருஷத்துல தான் இன்னொரு நபித்தோழர் சாதாரணமாக வீட்டிலேயே மௌத்தா போறார். இப்ப 2 பேருமே இறந்துறாங்க, 2 பேருமே கனவுல வராங்க. யாரு 2வதா இறந்தாங்களோ அவர் முதல்ல சொர்க்கத்துக்கு அழைச்சு கொண்டு போறாங்க. இவர் என்ன பண்றாரு, இந்த ஷஹீது சொர்க்கத்துடைய வாசல்ல சொர்க்கத்துக்கு செல்வதற்காக நிற்கிறார், வெயிட்டிங்ல நிற்கிறாரு. சொர்க்கத்துக்கு ஒன்றும் போல, ஆனா சொர்க்கத்துடைய வாசல்ல நிற்கிறார், சொர்க்கவாசி ஆக போறாரு. ஆனா 2வதாக வீட்டுல சாதாரணமா இறந்தவர், சர்வ சாதாரணமா இபாதத் செஞ்சவர், அவர் என்ன பண்றாரு, மலக்குகள் அவர்களை அழைத்து சொர்க்கத்துக்குள்ள கூட்டு போறான். இது அவர் கனவுல பார்த்துட்டு திடுக்கிட்டு என்ன பண்றாரு, அடுத்த நாள் காலையில நபிகள் வந்து விளக்கம் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 2 நபித்தோழர்கள் ஒன்னா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதுல ஒருத்தர் ஷஹீதா மௌத்தா போனார், இன்னொருத்தர் அடுத்த வருஷம் நார்மலா வீட்டுல மௌத்தா போனாரு. அவர் நார்மலா வழக்கம் செய்யக்கூடியவர் தான், முதல்ல மௌத்தா போனவர் ஷஹீது. அப்ப இவர்கள் 2 பேரையும் சொர்க்கவாசிகளாக நான் பார்க்கிறேன். ஆனா இவர் சொர்க்கத்துடைய வாசல்ல நிற்கிறார், 2வது இறந்தவர். முதல்ல இறந்தவரை காட்டிலும் 2வது இறந்தவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போறாரு. இது எப்படி சாத்தியம் என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது, எந்த ஒரு அற்புதமும் கிடையாது. ஏன், ஒரு வருஷம் அவர் இருந்தார்ல, ஒரு வருஷம் இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அவர் ரமலானை அடைஞ்சிருப்பார். ரமலானை அடைந்து அவர் சிறப்பை பெற்றிருக்கின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவருக்குரிய சிறப்பை சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், நல்லா யோசிச்சு பாருங்க. ஹிஜ்ரி 1447 ஷஅபானுடைய 18-19வது நாட்கள் நம்ம இருக்கிறோம், நடுவு 10ல இருக்கிறோம். அடுத்த கடைசி 10 வந்துச்சுன்னு சொன்னா தலைப்பறை ரம்ஜான் நம்ம பார்க்க போறோம், ரமலானை பார்க்க போறோம். ரமலானை பார்ப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கும், தயாராக இருக்கும். சலஃபு சாலிஹீன்கள் நல்ல முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா 365 நாளும் ரமலானை பற்றிய சிந்தனையே இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க, முஹர்ரம், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 3வது மாசத்திலேயே அவங்க என்ன செஞ்சிருவாங்களாம், துவா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன், இன்னும் 6 மாசம் தான் இருக்கு ரமலானுக்கு என்று 6 மாசமும் ரமலானை அடைவதற்காக பிரார்த்தனை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன், ரமலானை பெற்றுட்டோம்னா நன்மை அதிகமா கொள்ளடிச்சிடலாம், சொர்க்கத்துடைய வாசல் திறந்திருக்கும், நரகத்துடைய வாசல் அடைக்கப்பட்டிருக்கும், நரகத்திலிருந்து டெய்லி விடுதலை ஆகுவாங்க, இப்படி எல்லா சிறப்பும் கிடைக்கும் என்று சொல்லி 6 மாசமா ரமலானை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ரமலானை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, அடுத்த 6 மாசம் ஷவ்வாலு, துல்காய்தா, துல்ஹிஜ்ஜா, அதே மாதிரி மறுபடியும் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், இந்த 6 மாசம் இந்த அமல்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படணும், ரமலானுடைய அந்த நன்மைகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் துவா செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்படி ரமலானை பற்றிய அந்த சிந்தனை அவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். அப்ப நமக்கு என்ன, ரமலானை வரவேற்போன்னு பயான்ல சொன்னாலும், ரமலானுடைய சிறப்புகள் பற்றி சொன்னாதான் அந்த ரமலானுடைய எண்ணமே வருது. இல்லைன்னா வேற வேற திங்கிங் தான் இருக்கும். இந்த வருஷம் நோன்புக்கு என்ன பண்ணலாம், இந்த வருஷம் சஹர் எப்படி பண்ணலாம், இந்த வருஷம் இஃப்தாருக்கு என்ன மெனு ஆட் பண்ணலாம், இந்த வருஷம் என்ன மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷன் எடுக்கலாம், இந்த வருஷம் எப்படி சீசன் அப்படிங்கிற மாதிரி அப்படித்தான் நமக்கு என்ன போகும். ஆனால் இபாதத்து ரீதியாக நன்மையை கொள்ளடிக்க வேண்டும், சொர்க்கத்திற்கு அதிகமாக செல்ல வேண்டும், இது சொர்க்கத்துக்குரிய மாதம் என்பதாக ரமலானை திட்டமிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா இது அற்புதமான ஒரு சீசன், அமல்களை அலங்கரிக்கக்கூடிய ஒரு சீசன். எப்படி ஒரு வியாபாரி ஒரு தீபாவளியோ அல்லது மற்ற பண்டிகைகளோ வரும்போது தன்னுடைய ஸ்டாக்கை பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு, ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்து லாபத்துல இந்த பிசினஸ் முடிக்குன்னு சொல்லிட்டு இருப்பாரோ, திட்டமிடுவாரோ, அதே மாதிரி நம்மளும் ரமலான் என்ன செய்யணும், திட்டமிட்டு சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா நம்மளாம் என்ன பண்ணிடுறோம், முதல் நோன்புல ரொம்ப ஜோரா என்ன பண்ணுவோம், நல்லா சூப்பரா இபாதத் செய்வோம், 20 தொழுகைலாம் பக்காவா செய்வோம். 2, 3, 4 போகும், அப்படியே குறையும், 10ல குறைஞ்சிரும், 15ல குறைஞ்சிரும், 20ல குறைஞ்சிரும், மறுபடியும் கடைசி 10ல 21ல என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஆர்வம் வரும். அப்ப குரான் ஓத ஆரம்பிப்போம், டெய்லி ஓதாதனால ரமலான்ல மட்டும் ஓதுறப்ப சோர்வடைஞ்சிரும், அப்படியே குறைஞ்சிட்டே ஆயிரும். அப்ப என்ன நினைப்போம், கடைசி நோன்பு வந்துடும், கவலைப்படுவோம், கை சேதப்படும், இந்த ரமலானை இவ்வளவு மிஸ் பண்ணிட்டோமே, நிறைய வீணடிச்சிட்டோமே, நிறைய அமல்களை விட்டுட்டோமே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் இருந்தேன்னா
இந்த அடுத்த வருஷம் ரமலான சிறப்பாக நான் பயன்படுத்துன்னு சொல்லிட்டு நமக்கு நாமே பேசிக்குவோம், வாக்குறுதியும் கொடுத்துருப்போம். அந்த ரமலான் நமக்கு வரப்போகுது. சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ பேர் மௌத்தா போயிருக்காங்க. நல்ல நான் வச்சிருப்போம். நம்ம கூட போன வருஷம் இருந்தவங்கள எத்தனையோ பேரை நம்மளே கூட அடக்கம் பண்ணியிருப்போம். உங்க பதிகள் நீங்க நினைச்சு பாருங்க. ஆனா அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை கொடுத்துருக்கான், நமக்கு அற்புதமான வாழ்வை கொடுத்துருக்கான். நமக்கு ரமலான் வரப்போகுது. இப்போ இன்னும் 10-12 நாள் ரமலான் நம்ம அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா நமக்கு என்ன, எப்படி அந்த சஹாபி ஷஹீதை விட முன்னாடி போனாரோ ரமலானை பெற்றதுனால. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க, ரமலான் வந்தும் ரமலானை பயன்படுத்தலைன்னா அவனுக்கு நாசம்தான். யார் ரமலான் வந்து ரமலானை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அதிகமான சிறப்பை கொடுக்கிறார் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்களாக நம்ம ரமலானை எதிர்நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். அதனால நம்ம சொல்றோம், தஃப்சீர் வகுப்பு ஒரு மாச காலம் இருக்குமா என்று சொன்னால் இருக்கும். எப்படி? நீங்க குர்ஆனை படிக்கிறதன் மூலமாக இருக்கும். நம்ம அங்கிருந்து வந்து கிளாஸ் எடுக்கலனாலுமே ரமலான்ல வாய்ப்பு இல்லைன்றனாலுமே நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, குர்ஆனை இன்னும் உங்களுக்கு தஃப்சீருடைய அந்த தொடர்பு அதிகமாக தான் ஆகணும். ஏன்? குர்ஆன் இறக்கப்பட்ட மாசம். நான் சொன்னேன்ல, 12 மாசத்துல அல்லாஹ் ரமலான் மாசத்தை தேர்ந்தெடுத்தான். 9ஆம் மாசம் இந்த ரமலான்ல ஒரு இரவை எல்லாம் தேர்ந்தெடுத்தான். அந்த ஒரு இரவுல அல்ல என்ன பண்றான், குர்ஆனை இறக்கினான். அந்த குர்ஆனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக்கினான். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ஒரு மாசம் நம்மள்ட்ட வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா குர்ஆனை விட்டுறக்கூடாது. குர்ஆனை ஓத தெரியாதவங்க தயவு செய்து இந்த 10 நாள்ல கத்துக்கோங்க. குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் இன்னும் ட்ரை பண்ணி அதிகமாக இன்ஷா அல்லாஹ் மரணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொடுங்க. இந்த மாதம் ரமலான் மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம், குர்ஆனை கண்ணியப்படுத்தக்கூடிய மாதம் என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை அமல் பண்ணக்கூடிய நல்ல ஒரு தௌஃபீக்கை நசீபை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தந்தல்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார். யா முகல்லிபல் குலூப் ஸபித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடிய ரப்பவே, எங்களுடைய உள்ளங்களை உனது மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.